ஹாய் நண்பா, என்னோட நேம் வந்து அருண். நம்மளோட சேனல் வந்து நிறைய ஏர்னிங் பற்றின வீடியோ நிறைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றினா மைனிங், சரிங்களா? கிரிப்டோ கரன்சி வந்து மைனிங் பண்ண முடியுமா, நம்மளே மைனிங் பண்ணலாமா, கிரிப்டோ கரன்சியை நம்மளே உருவாக்க முடியுமா அப்படின்றது மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி உருவாக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, சரிங்களா? யாருனாலும் உருவாக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்றது தான் வீட்டில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் வீட்டிலலாம் கேமிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, சரிங்களா, கேமிங் பிசி வச்சுருக்கீங்களோ, ஸோ அவங்களாம் வந்து என்னென்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்றதை மட்டும் எனக்கு கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் என்ன ஏதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ நார்மல் பிசி வச்சுருக்கவங்களும் நீங்கள் வந்து மைனிங் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் பிசி வச்சுருக்கவங்களும் மைனிங் பண்ணிக்கலாம். நார்மல் பிசி வச்சுருக்கவங்க வெறும் சிபியூ மட்டும் வச்சு நீங்கள் மைனிங் பண்ண முடியும். பட் ஆனால் அது அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்காது. ஸோ நீங்கள் ஜிபியூ நீங்கள் யூஸ் பண்ணும்போது, கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நீங்கள் வந்து அதிகபட்சமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது மந்த்லி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன், சரிங்களா? என்னென்ன கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிங்கன்னா எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். மைனிங் வந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராமோட சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ராயல் வின், கேலக்ஸி வின், சம்திங் இந்த மாதிரி என்னென்ன நியூ ஆப்லாம் வருதோ ஸோ அதோட ஃபுல்லாக போடுவோம். ஸோ ப்ரிடிக்ஷன் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கும். ஸோ உள்ளே வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 2 டேஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். யார் ப்ரிடிக்ஷன் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என் பண்ணி போயிட்டு இருக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து நிறையா இருக்குது, மைனிங்லேயே நிறையா இருக்குது. ஸோ மைனிங்கில் வந்து அதிகபட்சமாக நிறையா பேர் என்னென்ன பண்ணுவாங்கன்னா பிட்காயின் பண்ணுவாங்க, எத்தீரியம் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ டாச் காயின் பண்ணுவாங்க, மொனேரோலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இதுலேயே வந்து ஒரு 2 பேசிக் காயின் இருக்குது. ஸோ எந்த மாதிரி காயின்னா ஜிபியூவில் வந்து நீங்கள் உருவாக்குற காயின் இருக்குது, சிபியூவில் உருவாக்குற காயின் இருக்குது. ஸோ பிடிசி, எத்தீரியம் இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நம்மகிட்ட வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து உருவாக்க முடியும். ஸோ வேண்ட நார்மல் சிபியூ மட்டும் தான் இருக்குது, ப்ராசஸர் வந்து கொஞ்சம் ஹை அண்ட் ப்ராசஸர் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து சிபியூ பேஸ்டு, அதாவது டாச் காயினு, மொனேரோ, ஸோ எக்ஸ்எம்ஆர் சம்திங் இந்த மாதிரி காயின்லாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதில் வந்து நான் என்னென்னது எப்படி கால்குலேட் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கேமிங் பிசி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கீங்க, சரிங்களா, அதான் மேட்ரு. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதாவது இந்த லிங்க் நான் உங்களுக்கு தரேன், எப்படி கால்குலேட் பண்ணுற லிங்க். மந்த்லி நம்ம எவ்வளோ எடுக்க முடியும், ஸோ கரண்ட் பில் மந்த்லி எவ்வளோ போகும், நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும், சம்திங் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மைனிங் ரிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த மைனிங் ரிக்கை வந்து மைனிங் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க. ஸோ அப்படி மைனிங் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்டு கரண்ட் பில் இதெல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்போ நான் கரன்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து யூஎஸ்டியில் இருக்கும். ஸோ நீங்கள் ஐஎன்ஆரில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டுக்கு வந்து நான் 7 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக வந்து டிவைஸ், நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்ன டிவைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்ன இதுன்னு பாருங்கள். 1660 சூப்பர் கார்டு, சரிங்களா? இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் ஜிடிஎக்ஸு. ஸோ 1660 சூப்பர் கார்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு எனக்கு 121 ரூபா கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு 121 ரூபா கிடைக்கும். ஸோ அதே பாருங்கள், வீக்லி போட்டிருப்பாங்க, மந்த்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் மந்த்லி எடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா nicehash சொல்லிட்டு ஒன்று, சரிங்களா? nicehash மூலமாக வந்து நீங்கள் வந்து மைனிங் பண்ண முடியும். ஸோ nicehash எப்படின்னா மைனிங் பண்ணி தரவங்க நமக்கு, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு சம்மடி அமௌண்ட்டு கொடுக்கணும். அதை நான் எப்படின்றத அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ nicehash தான் எவ்வளோ தந்துட்டுருக்காங்க, நம்ம வந்து இதில் வந்து மைனிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அவங்க வந்து 121 ரூபா தருவாங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, 1660 சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டு உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மைனிங் பண்ணுறீங்க. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 121 ரூபா கிடைக்கும். ஸோ அதை வந்து 1 மந்த்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 4556 ரூபா கிடைக்கும், சரிங்களா? ஒரே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு நீங்கள் பண்ணும்போது 4556 ரூபா கிடைக்கும். ஸோ அதோட எலக்ட்ரிக் காஸ்ட்டு பாருங்கள் 364 ரூபா தான், சரிங்களா? அது போக வந்து உங்களோட ப்ராஃபிட் மீதி இதெல்லாம் கழிச்சது போக ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா 4192 ரூபா வரும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வச்சு பண்ணும்போது. ஸோ இதே வந்து எல்லா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில், ஐ மீன் அதர் ஸ்டேட்டு சம்திங் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5-6 கிராஃபிக்ஸ் கார்டை வந்து போட்டுட்டு மைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு மைனிங் பண்ணுறது வீடியோ வந்து எனக்கு எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, யார் யார்ட்டெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த வீடியோ பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு, நார்மல் சிபி இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து வேறு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து
3060 நான் போடுறேன். 3060ல் வந்து டிஐன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு நான் வாங்கி போட்டிருக்கேன் என்னோடய சிஸ்டமில். சரிங்களா, போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹241 பர் டேக்கு வரும். சரிங்களா, இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட்லாம் இப்போ வந்து ரொம்ப ஹையாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஆல்ரெடி பழைய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நீங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்றவங்க மட்டும் ஸோ இந்த அளவுக்குலாம் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா, இப்போ கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. ஸோ மேபி குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ நான் வந்து 3060 டிஐ கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளே போட்டிருக்கேன். ஸோ அப்படி உள்ளே போடும்போது எனக்கு ஒரு நாளோட ப்ராஃபிட் வந்து ₹241. சரிங்களா, ஸோ அதே வந்து மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ₹8988 நம்ம ஐஎன்ஆர் படி. ஸோ அது கரண்ட் பில் வந்து ₹598 கிட்ட போகும். ஸோ அது போக நம்மளுக்கு கிடைக்கிற காசு வந்து ₹8381. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இன்றைக்கி ரேட்டு, இன்றைக்கி வந்து பிடிசியோட ரேட்டு பாருங்கள் ₹31 லட்ச. சரிங்களா, ஸோ அதிகபட்சம் ₹55 லட்ச போயிருக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப டவுன் ஆயிருக்கு. இத்தனை நாள் வந்து ₹34 லட்ச இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ₹30 லட்ச, ₹31 லட்ச கிட்ட வந்திருக்கு. ஸோ ₹31 லட்ச டவுனில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். சரிங்களா, இதே வந்து ஒரு ₹40 லட்ச கிட்ட போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே இந்த இன்கம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு போயிட்டுருக்கணும். ஸோ nicehash என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தீரியமை வந்து மைன் பண்ணி அதை நமக்கு பிடிசியாக கன்வெர்ட் பண்ணி தராங்க. சரிங்களா, ஸோ இதுலேயே நிறையா இருக்குது. 13, 17. சரிங்களா, இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஹையர் எண்டு. சரிங்களா, ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஹையர் எண்டாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு கீழே லிங்க் தந்துடுறேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மைனிங் பற்றி வேணும்னா நீங்கள் கேளுங்க. அந்த மைனிங் வந்து எப்படிலாம் இது பண்ணுறது, எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் வீடியோவில் கூட. ஸோ nicehash தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ இதுக்குமே ₹248. ஸோ 1 மந்த்துக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னா ₹10,092 கிடைக்கிது. கரண்ட் பில்லு அரௌண்டு 910. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ₹9182. ஸோ இதான் நண்பா. சரிங்களா, ஸோ இது வந்து நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி என்ன பிடிசியோட ரேட்டோ அதை பொறுத்து தான் 31. ஸோ மேபி நாளைக்கு வந்து 36, 37, 40 வரும்போது இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ₹12, ₹13 கிட்ட வந்து கையில் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இவங்க வந்து எதுலலாம் போயிட்டு நமக்கு வந்து அவங்க வந்து பண்ணித்தராங்க நம்மளுக்கு. ஸோ நம்மக்கிட்ட வந்து எப்படின்னா, இவங்ககிட்ட வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து நம்ம இவங்களோட ஆப் மூலமாக வந்து நம்ம வந்து மைனிங் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து எந்தெந்த அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி எத்தீரியம் வந்து மைன் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ இந்தந்த அது ஃபுல்லாக டீட்டெயிலாம் போட்டிருக்கோம். நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னா பாருங்கள். ஸோ அந்த அல்காரிதம்லாம் இப்படி எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும் எல்லா டீட்டெயிலுமே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அல்காரத்தைப்படி யூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு இவ்வளோ காயின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கிடச்சிட்டு இருக்க ரிப்போர்ட் தான். ஐ மீன் இந்த இது யூஸ் பண்ணுறவங்க இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து சராசரி தான் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேபி கூடலாம் குறையலாம். அது வந்து எதை பொறுத்துனா, இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி பிடிசியோட வேல்யூ பொறுத்து. ஸோ இது வந்து எத்தீரியம் மைனிங் பண்ணி பிடிசியை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தராங்க. ஸோ இந்த பிடிசியை வந்து நம்ம வேலெட்டில் வந்து நம்ம மூவ் பண்ணி அதை நம்ம விட்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஸோ அன்றைக்கி ரேட்டில் வந்து என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். இது நீங்கள் கம்பேரிசனும் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து எப்படின்னா, நான் வந்து 3070 டிஐ ஒன்று யூஸ் பண்ணுறேன், அது போக வந்து 1660 நான் வந்து சூப்பர் யூஸ் பண்ணுறேன், ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் டோட்டலாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எத்தனை ஜிபி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரே ஜிபி தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. 4-5 ஜிபி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டு நீங்கள் போடும்போது ஒரு நாள் வேல்யூ பாருங்கள், ₹374 ஒரு நாள் வேல்யூ. ஸோ மந்த்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹14,654 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் காஸ்ட் வந்து ₹1,275. ஸோ உங்கள் கையில் நிற்கிறது வந்து ₹13,378. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்கை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அந்த இன்ஸ்டால் பண்ணி மைனிங் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்பப்போ மட்டும் வந்து பார்த்துட்டு மட்டும் போய்க்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நீங்கள் வந்து செல்ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மூணு ரிக்கு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ரிக்கோட டீட்டெயில் ஃபுல்லாக இதில் வந்துருக்கும். ஸோ அந்த 3 ரிக்கோட டீட்டெயில் ஃபுல்லாக நல்லா பார்த்துடலாம். சரிங்களா, இதில் வந்து நான் எத்தனை ரிக் வச்சுருக்கேன் அந்த ரிக்கோட டீட்டெயில் ஃபுல்லாக எனக்கு வந்துடும். ஸோ இதிலே நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றது எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் இதில். சரிங்களா, ஸோ என்னென்ன அல்காரத்தில் வந்து யூஸ் ஆகிருக்கு, ஸோ எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ ஆன் ஆஃப் எல்லாமே இருக்கும். டோட்டல் நம்ம இதிலே வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க nicehash பொறுத்தளவு. ஸோ அதனால தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நிறையா இருக்குது, பட் ஆனால் nicehash தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுலேயே வந்து என்கிட்ட வந்து CPU மட்டும் தான் இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கிடையாது அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இன்னொரு லிங்க் தரேன், hashtrade.com சொல்லிட்டு. ஸோ அதில் போய்ட்டு நீங்களுக்குள்ளே பாருங்கள், GPU CPUஸே இருக்கும். CPSன்ற நீங்கள் வந்து CPU கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன CPU இருக்குது, ப்ராசஸர் இருக்குது.
சரிங்களா. அதில் வந்து ப்ராசர் என்ன ப்ராசரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஏஎம்டி ரைசன் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரைசான்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்டெல் கோர் i9 யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டெல் கோர் i9. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஹார்ஸ் பவர் சரிங்களா 7.11 ஹார்ஸ் பவர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மந்த்லி அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது $16. இது வந்து சிபியூ பேஸ்டு சரிங்களா. ஸோ சிபியூவில் வந்து வெறும் ப்ராசரை மட்டும் வச்சு மைண்ட் பண்ணுறவங்களுக்கு இது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன ப்ராசர் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. இது வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் கார்டுன்றது வந்து ஒரு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த பவர் வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட் பண்ணி பிடிசி எத்தீரியமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பேர் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. எல்லா எலக்ட்ரிக் டிவைஸுமே ஒரு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கிது சரிங்களா. ஸோ இதுலேயும் நிறைய அல்காரிதம்லாம் இருக்குது. ஸோ அல்காரிதம் வச்சு தான் மேக்ஸிமம் நிறையாவே போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்னென்ன காயின் பாருங்கள். எத்தீரியம், மொனேரோ, எத்தீரியம் கிளாசிக். ஸோ இது மட்டும் தான் வந்து இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மந்த்லி எவ்வளோ கிடைக்கும் இதெல்லாம் பார்த்து நிறைய டீட்டெயிலாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒன்று உள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து nicehash தான். ஏன்னா அதான் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் என்னன்னாலும் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் கம்பேரிசன் கூட பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போகிறீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு வித்தியாசம் வருது, எவ்வளோ ஹார்ஸ் பவர் வித்தியாசம் வருது, எவ்வளோ அமௌண்ட் வித்தியாசம் வருது, சம்திங் இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு கிராஃபிக்ஸ் கார்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஹேண்டில் எங்கேயாவது கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா கூட சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி கூட எதாவது பண்ணி பேசி கூட வாங்கி பார்க்கலாம். ஸோ வேறு யாராவது இது ஓல்டு கேமிங் பிசி வச்சுருக்கீங்க, ஸோ அதை வந்து நான் சேல் பண்ண போகிறேன், எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு சேல் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நான் கூட வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ யார்ட்டையாவது வந்து ஓல்டு பிசி ஏதாவது சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து என்னென்னு பார்த்து நான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே நண்பா, நம்மளோட சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து மைனிங் பண்ணலாம் என்ன டீட்டெயிலாம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ நண்பா.